மன நிம்மதி பெற இறைவனை காண பக்தர்கள் 10 பேர் கடுமையான விரதம் இருந்து வணங்கி வழிபட்டு வந்தனர். கடவுள் வந்தார். என்ன வேண்டும் கேளுங்கள், தருகிறேன் என்றார். அவரிடம் 10 மனிதர்கள் தம் தேவைகளை கேட்டனர். முதல் மனிதன், எனக்கு கணக்கிலடங்கா காசும் பெரிய பிசினஸும் வேண்டும். இரண்டாம் மனிதன், நான் உலகில் சிறந்த அரச பதவியை அடைய வேண்டும். மூன்றாம் மனிதன், உலக புகழ்பெற்ற நடிகர் போல் மிகப்பெரிய புகழ் வெளிச்சம் வேண்டும் என்றான். நான்காவது மனுஷி, உலக அழகியைப் போல பேரழகு வேண்டும், உலகமே அதில் மயங்க வேண்டும். இப்படி இன்னும் 9 பேரும் நமக்கு வேண்டியதை கேட்டுக்கொண்டே இருந்தனர். கடவுள் அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் டக் டக் என்று கொடுத்துவிட்டார். 10வது மனிதன் கேட்டான், உலகத்தில் ஒரு மனிதன் உச்சகட்டமாய் எந்த அளவு மனநிறைவோடும் மன நிம்மதியோடும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும். 9 பேரும் அவனை திரும்பி பார்த்தனர், சிரித்தனர். மன நிம்மதி, மனநிறைவு. நாங்களும் அதுக்குத்தானே இதையெல்லாம் கேட்டோம். விரும்பியது கிடைத்தால் மனநிறைவு கிடைத்து விடுமே. கடவுள் அந்த 9 பேரிடமும் நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன், நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு 10வது மனிதனை பார்த்து, நீ இரு, நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றார். சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கோ போனார். இப்போது அந்த 9 பேரும் போகாமல் அங்கேயே தயங்கி நின்றனர். கடவுள் அந்த 10வது மனிதனிடம் என்ன சொல்லப் போகிறார், என்ன தரப்போகிறார் என்பது தெரிந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் மனம் அலைப்பாய்ந்தது, துடித்தது. அவரவர்கள் விரும்பியது எதுவோ அது கையில் கிடைத்த பின்னும் இன்னும் எதுவுமே கிடைக்காத அந்த 10வது மனிதன் மேல் பொறாமை கொண்டு மனம் வெதும்பினர். நேரம் ஆக ஆக வெறுப்பில் வெந்தனர். தாம் விரும்பியது கையில் இருப்பதை மறந்தனர், அதை அனுபவிக்க மறந்தனர். அவர்கள் நிம்மதி குலைந்தது, மனநிறைவு இல்லாமல் போனது. 10வது மனிதன் கடவுள் சொல்லுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்து நின்றான். கடவுள் தன்னிடம் பேசப் போகிறார் என்பதிலேயே அவனுக்கு அவன் கேட்ட முழு மனநிறைவு கிடைத்துவிட்டது. நாம் 10வது மனிதனா, இல்லை இதுவும் 10து என்கிற மனிதனா? முடிவெடுப்போம். எண்ணும் எண்ணங்களே நம் வாழ்வை தீர்மானிக்கும். இனிமையான எண்ணங்களுடன் இவ்வுலகில் மகிழ்ச்சியுடன் வாழ பேராசை என்பதை ஒழித்து மன நிம்மதி என்ற விலை மதிப்பற்ற செல்வம் பெற முயலுவோம். சர்வமும் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.